விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்று நீர் கிராமங்களுக்குள் புகுந்ததால் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, 10க்கும் மேற்பட்ட மக்கள் நெடுஞ்சாலையில தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க. சுமார் எத்தனை பேர் இருப்பார்கள்? வெள்ள நீர் வடிவதற்கான வழிகள் ஏதேனும் இருக்கிறதா? ராதா, தென்பெண்ணை ஆற்றின் வெள்ள நீர் கிராம பகுதிகளுக்குள் புகுந்ததால் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தற்போது தஞ்சமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அகரம் கிராமத்தில் மார்பளவுக்கு மேல் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள். உயிருக்கு பயந்து வீட்டின் மாடியில் பொதுமக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். மாடி வீடு இல்லாத ஒரு சிலர் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியின் மேல் தற்போது ஏறி நின்று தங்களை காப்பாற்றுமாறு கோரிக்கை விட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோலைநூல் ஒன்றியத்தில் பற்றிய வாணியம்பாளையம், வில்லியனூர், அகரம், பஞ்சமாதேவி, குச்சிப்பாளையம், கள்ளிப்பட்டு, கனகன்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில சாத்தனூர் அணையிலிருந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடும் பொழுது அந்த தென்பெண்ணை ஆற்று அந்த நீரை உள்வாங்காம கிராம பகுதிகளில் அந்த ஆற்றோட நீர் கிராம பகுதிக்குள்ள உள்ள வந்திருக்கு. இதனால இந்த மேல சொன்ன இந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுவதுமே தற்போது நீரில் மூடி இருக்கிறது. கிட்டத்தட்ட நொடிக்கு நொடி நீருடைய வேகம் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. நீரோட அளவும் மேல் நோக்கி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் இடிந்து விழுந்து விடுமா என்கிற அச்சத்தில் மக்கள் தவித்து வருகிறார்கள். கையில் கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தற்போது கும்பகோணம் நெடுஞ்சாலையில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திருச்சி, மதுரை போன்ற அந்த தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் அனைத்து போக்குவரத்துமே இந்த மேற்கண்ட அந்த பண்பட்டு வழியாக இந்த சாலையில் தான் தற்போது திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இதனால் வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு தேங்கி, அதாவது கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் கிராம பகுதிக்கு செல்ல முடியாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பாக முகாம் எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்காததால் தற்பொழுது சாலையிலே அவர் குழந்தை குட்டியோடு பசியில் இருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணியும் உணவும் இதுவரை மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்கிற விஷயத்தில் அந்த மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். நிரந்தரமாக ஒரு முகாமில் எங்களை தங்க வைக்க வேண்டும். இந்த ஆற்று நீர் கிராம பகுதிக்குள் வராமல் தற்பொழுது தடுத்து நிறுத்தத்துக்குள்ளான பணியை அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். ராதா, மாவட்ட நிர்வாகம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உரிய தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும். பதிவு செய்திருக்கிறோம் பிரசன்னா, பொறுத்திருந்து பார்க்கலாம்.